சினிமாவில் அண்டர் டாக் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது வந்து இப்படி பேசிக்காக நம்ம சொல்லணும்னா நம்ம கேஜிஎஃப் ராக்கி பாயா இருக்கட்டும், பாஷா பாயா இருக்கட்டும், வேலுநாயக்கர், புஷ்பராஜ், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஹைகானிக்காக நமக்கு இருக்கும். இவங்க எல்லாம் ஒரு காமனான விஷயம் என்னன்னா கேங்ஸ்டர். பட் அதை தாண்டி இன்னொரு காமனான விஷயம்னா இவங்கெல்லாம் கீழேருந்து மேலே போயிருப்பாங்க. அது வந்து கீழே சாதாரண மனுஷங்களா இருந்துட்டு பெரிய டானாவோ இல்லை பெரிய ஆட்களாவோ மாறிருப்பாங்க. ஏன் 12th பாஸ்ல வர அந்த ஹீரோ கூட ஒரு அண்டர் டாக் ஸ்டோரி தான். அந்த மாதிரி அந்த லைன் கூட. ஸோ இது வந்து என்னன்னா இது வந்து நம்ம பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இதுலேருந்து ஒருத்தன் மேலே போகிறான் அப்படிங்கிற மாதிரி. பட் ரியல் லைஃப்ல இப்படி ஒருத்தனுக்கு நடந்திருக்கா அப்படின்னு வந்து யோசிச்சு பார்த்தா அப்படி ஹிஸ்ட்ரியில தேடினதுல ஒருத்தருக்கு நடந்திருக்கு. அவர் பேர் தான் மாலிக் கேம்பர். ஸோ இந்த மாலிக் கேம்பர் வந்துட்டு யாருன்னா வந்துட்டு ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு ஸ்லேவாக கொண்டு வரப்பட்டு டெக்கான் சுல்தானேத்தோட பெரிய ஒரு கிங் மேக்கராகவே ஆயிருக்காரு. ஸோ இப்படி இருக்கிற மனுஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு சிஎஸ்டி. நான் அவங்க சொல்லுவேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து இந்த கதை எப்படி ஆரம்பிச்சுன்னா 1548 வந்து எத்தியோப்பியாவில் ஒரு சின்ன பையன் பிறக்கிறான். அப்படி பிறக்கிறவன் வந்துட்டு அவனுக்கு வந்து சப்பு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க பிறக்கும் போது. ஸோ லேட்டர் வந்து கொஞ்சம் வருஷம் போனதுக்கப்புறம் இந்த ஆள் கடத்துறவங்க வந்து அவனை கடத்திட்டு போயிட்டு அரேபிக்கில் வந்து ஸ்லேவாக வந்து விற்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்படி விற்க ட்ரை பண்ணுற வந்து அந்த மாதிரி ஒரு கேவலமான செயல்கள் வந்து அப்போ நடந்துகிட்டு இருந்துச்சு. மனுஷங்களே அடிமையாக இது பண்ணுற மாதிரியான செயல்கள். ஸோ அந்த மாதிரி இதை வந்து அந்த டைமில் இவனை கடத்திட்டு போயிட்டு இவனை விற்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அகமது நகர் சுல்தானேத்தில் இருக்கிற செங்கிஸ்கான் அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் போயிட்டு அவனை போய் வாங்குறாங்க. ஸோ அவர் வாங்கிட்டு போயிட்டு அவரோட யூசிக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கான படிப்பறிவையும் போர் தொழில் அறிவையும் வந்து சொல்லி தராரு. ஸோ இப்படி சொல்லி தந்து அவரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவனுக்கான நாலேஜும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவரை தன்னோட ரிலீஜியனில் சேர்த்துக்கிட்டு அங்கே வந்து இவனுக்கு ஆம்பர் அப்படிங்கிற பேரையும் அங்கே தான் அவர் கொடுக்குறாரு. செங்கிஸ்கான் அது வந்து செத்து போயிடுறாரு. ஸோ அந்த அவர் செத்துருக்கு அப்புறம் வந்து மாலிக் ஆம்பர் செங்கிஸ்கானோட ஒய்ஃப் வந்து மாலிக் ஆம்பருக்கு ஃப்ரீடம் கொடுத்துறாங்க. நீ எங்கேயா போப்பா அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்துட்டு நேராக சொயின்னு போயிட்டு ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அங்கே ஜாயின் பண்ணிட்டு படிப்படியாக தலைவன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறாரு. அவருக்கு இருக்கிற நாலேஜ்லாம் யூஸ் பண்ணி படிப்படியாக முன்னேறி ஒரு கடத்தில் ஒரு லாயலான ஆர்மி இவருக்கு அண்டரில் வர மாதிரி ஒரு வருது. இல்லை இன்னொன்று குறிப்பிடத்தக்க விஷயம்னா இங்கே நிறைய வந்து மராத்தாஸ் தான் வந்து இவர் ஆர்மியில் வந்து இருந்திருக்காங்க. இன்னொன்று சீக்கிரம் சொல்லவா? கொஞ்சம் கிட்ட வாங்க, இருங்க நான் வரேன். அது என்னன்னா சத்ரபதி சிவாஜி இருக்காருல்ல, அவருக்கே வந்துட்டு ஒரு வகையில இன்ஸ்பிரேஷன் நம்ம தலைவன் மாலிக் ஆம்பர் தான். அது எப்படின்னா வந்துட்டு இப்போ தலைவன் பேசிக்காக என்ன யூஸ் பண்ணுவாருன்னா வந்துட்டு இந்த கொரில்லா வார்ஃபேரு, இந்த திடீர்னு வந்து அடிக்கிறது, இந்த மாதிரி இதுதான் சத்ரபதி சிவாஜி யூஸ் பண்ணுவாரா நம்ம நிறைய இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மொத்த ராயல் ஆர்மிஸும் சொல்லி கொடுத்துட்டே இந்த தலைவன் மாலிக் ஆம்பர் தான். ஸோ இப்படி வந்து இவர் படிப்படியாக முன்னேறாரு. இது முன்னேறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா வந்து இவர் வந்து தான் முகல் எம்பையருக்கு வந்து முகல் எம்பையர் வேற, இப்போ இவர் இருக்க பேர் வேற. இவர் வந்து அகமது நகர் சுல்தானேட்டு கீழே வேற பார்க்குறாரு. அவங்க முகல் எம்பையரும் தனியாக வந்து அங்கே வந்து பெருசாக வந்து வளர்ந்துக்கிட்டு வராங்க. அப்போதான் அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் பெரிய தலை சுத்துற பிரச்சனையாக யார் இருக்காருன்னா நம்ம தலைவன் மாலிக் ஆம்பர் தான். ஏன்னா தலைவன் எங்கே போனாலும் இவங்களை போயிட்டு ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவங்க வளர்ச்சியை. ஸோ வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இல்லை மராத்தாசியை வந்து அந்த பக்கமாக தூண்டி விட்டு இவர் வேற அந்த வேலை பார்த்துட்டே இருக்காரு. இதில் மெயினாக ரொம்ப இவரால் காண்டானது யாருன்னா முகல் எம்பையராக இருக்கிற ஜஹாங்கீர் தான். ஸோ இவரை வந்து என்னடா பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி காண்டாவே சுற்றி இருந்தாங்க அவர் மேலே. அந்த அளவுக்கு வந்து அவர் இராணுவத்தில் வந்து அவங்க அகமது நகர் சுல்தானேத்துக்காக பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி நாட்கள் நகருது, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உயர்ந்து பேஷ்வா ஆஃப் அகமது நகர் சுல்தானேட்டாவே தலைமை மாறிடுறாரு. இப்போ என்ன இன்னொரு விஷயம்னா அங்கே ஆல்ரெடி ராஜா இருக்காரு. ஆனால் அவர் சின்ன பையன், அவர் பேர் நிசாம் ஷா. அவர் சின்ன பையனா பிரின்ஸாக தான் இருக்காரு அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஸோ வந்து இவர் வந்து அவர் பப்பட் ரூலராக வச்சுட்டு டோட்டல் கண்ட்ரோல் தலைவன்கிட்ட தான் வந்துடுது. ஸோ வந்து தலைவன் வந்துட்டு ஃபுல் ரூலராகவே மாறிடுறாரு. இப்போ இது வரைக்கும் தலைவன் பேர் ஆம்பர் தான். இதுக்கப்புறத்துலேருந்து அவரை மாலிக் ஆம்பர் என்று கூப்பிடுறாங்க. அது ஏன்டா மாலிக் ஆம்பர்னா மாலிக்னா ராஜாவா, கிங் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ வந்து இவர் வந்து டோட்டல் கண்ட்ரோலை இவர்கிட்ட வந்து இவர் தான் பார்த்துக்கிறாரு, சிறப்பாக பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால மக்கள்லாம் இவரை மாலிக் ஆம்பர் அப்படிங்கிற கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அன்றிலிருந்து இன்று வரை மாலிக் ஆம்பர் என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார். ஸோ இப்படி போயிட்டு இருந்து இதில் இவர் பவர் கிடைச்சவனே சும்மா இருக்காம நிறைய விஷயங்களை இதுலேயும் பண்ணுறாரு. இவர் ஃபர்ஸ்ட் வந்து இவரோட கேபிட்டலை வந்து கிர்கி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து மாற்றிடுறாரு. இது வந்து இப்போ வந்து அவுரங்காபாத் அந்த ஏரியா கிட்ட வந்து இருக்கிற இது இப்போ கரண்ட்டாக லொக்கேட் பண்ணணும்னா ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து தன்னோட கேபிட்டல் சிட்டியை வந்து மாற்றிடுறாரு.
இந்த கேபிட்டல் சிட்டியை சும்மா இல்லாம நல்ல கோட்டைகள் பழைய இதை கட்டுறாரு, வாட்டர் சிஸ்டமும் கொண்டு வராரு, அங்க ரெவென்யூ சிஸ்டத்தையே மாத்துறாரு, இந்த கல்ச்சுரல் சென்டர்ஸ் இது மாதிரிலாம் கொண்டு வராரு. ஸோ இது மாதிரி ஒரு மாடல் சிட்டியவே இந்த கிர்கியை வந்து கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாம அவங்க ஊர்ல வந்து இந்து முஸ்லீம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரையும் சரிசமமா வந்து கொண்டு போய் பண்ணி ஒரு சீரமைப்பா கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ பல ரெஃபார்ம்ஸை வந்து இந்த மாதிரி அந்த நாட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம வந்து தலைவன் வந்து பல பொலிட்டிக்கல் டிப்ளமசியும் எடுத்திருக்காரு. ஸோ வந்து இந்த விஷயம் பண்ணா இப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சுலாம் வந்து கரெக்டா வந்து தலைவன் அதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மாலிக் அன்பன் வாழ்க்கை நல்லா தான் போற மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்துட்டு பல போர்கள் பார்த்தபாடி அது இல்லாம பல ஸ்ட்ரெஸ்களையும் சந்திச்சிருக்கா. ஸோ வந்து பாடி ஒரு கட்டத்துக்கு மேலே இதாகாம தலைவன் வந்து தொங்கி போயிட்டாப்புல. தலைவன் பாடி தொங்கி போயிடுச்சு. அதனால 1626ல மே 14 தலைவன் மர்கையாயிறாரு. அதாவது இறந்து போயிடுறாரு. ஸோ இப்படி இறந்து போனதுக்கப்புறம் அவரோட பொசிஷனுக்கு வந்துட்டு அவரோட பையனால ஃபத்தே கான் அப்படிங்கிறவர் வந்து வராது. பட் இவர் வந்து அவங்க அப்பா மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அந்த இடத்துல. ஸோ அதனால வந்துட்டு அவரை முகல் தலைமையிலேயே கட்டி உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகமது நகர் சுல்தான்கிட்ட அபேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து அந்த கிர்கி சிட்டி அந்த சிட்டி அபேஸ் நகர் சுல்தான் அபேஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து டோட்டல் கண்ட்ரோல் அவங்க கிட்ட தான் வருது. ஸோ வந்துட்டு அவருக்கு அப்புறம் அந்த இதை கரெக்டாக அவர் பையனால் பண்ண முடியாட்டியும் அவரோட அந்த பொலிட்டிக்கல் டிப்ளமசி அவரோட வார் டாக்டிக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இப்போ வரைக்குமே வந்துட்டு நம்ம வந்து வார்களில் இல்லை இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நிறைய வந்து இவரை வந்து ஒரு முன்னோடியாக வச்சுட்டு தான் அந்த நிறைய இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். பட் நீங்கள் ஒன்று கேட்கலாம் இந்த இவ்வளோ கதை கேட்டதுக்கப்புறம், சரி ஓகே இது ஏன் நான் கேட்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு இது வந்து நான் கேள்விப்பட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னுக்காக சொன்னேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக மேபி இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அனுப்பிச்சி விடுங்க. அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான்